ஸ்ரீமாத்ரே நமக. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நாம் திருமணம் செய்யும்போது மூத்த மைத்துனருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுறது அது உண்மையா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது சாஸ்திரங்களையும் பஞ்சாங்களையும் குறிப்பிட்டிருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை கல்யாணம் பண்ணும்போது மூத்த மச்சினருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு சில விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அந்த தோஷம் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு மட்டுமே மூத்த மைத்துனருக்கு ஆகாது. 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு மூத்த மைத்துனருக்கு எந்த பாதிப்பும் செய்யாதுன்னு அந்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கு. அதனால் திருமணம் பண்ணலாம். 1ஆம் பாதத்தில் பிறந்தால் மட்டும்தான் சில பாதிப்புகள் இருக்கும். அப்போ மூத்த மைத்துனர் இல்லாத இடமா பார்த்து முடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.